அரசியல் தலைவர்கள் முக்கிய பிரபலங்களுக்கு XYZ பிரிவு பாதுகாப்பு வழங்கி பார்த்திருப்போம். ஆனால் மத்திய பிரதேச மாநிலத்தில் மாம்பழங்களுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் சங்கல் பரிகர் மற்றும் ராணி தம்பதி இணைந்து மாம்பழ தோட்டம் வைத்துள்ளனர். இவர்களது மாம்பழ தோட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், உலகின் மிக விலை உயர்ந்த மாம்பழங்களில் ஒன்றாக அறியப்படும் ஜப்பானின் மியாசாகி மாம்பழங்களை விளைவிப்பதேயாகும். சிவப்பு வண்ணத்தில் காணப்படும் மியாசாகி மாம்பழங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டு மியாசாகி மாம்பழத்தின் விலை கிலோ 2,70,000 ரூபாய்க்கு விற்பனையானது வியப்பை ஏற்படுத்துகிறது. இவ்வளவு விலை உயர்ந்த மாம்பழம் தனது தோட்டத்திற்கு வந்த கதையை கூறும் சங்கல் பரிகர் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் அரிய வகையிலான தென்னை மரக்கன்றுகளை தேடி சென்னைக்கு வந்தபோது இந்த அதிர்ஷ்டம் அடித்ததாக கூறுகிறார். சென்னை வந்திருந்த போது தன்னுடன் பயணித்த சக பயணி ஒருவர் இந்த மாம்பழ கன்றுகளை வழங்கியதாக குறிப்பிட்டார். அதன் பின்னர் தோட்டம் அமைத்து இதனை விளைவிக்க தொடங்கிய போது இது அரிய வகை மியாசாகி மாம்பழங்கள் என்று தெரியாது என்று கூறும் சங்கல் பின்னர் மாம்பழங்களின் நிறத்தை பார்த்து இதன் தனித்துவத்தை புரிந்து கொண்டதாகவும் கூறுகிறார். மரக்கன்றுகளை கொடுத்தவரின் தாயான தமினியின் பெயரால் இந்த மாம்பழங்களை இவர்கள் அழைக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு தங்கள் தோட்டத்தில் புகுந்த திருடர்கள் மியாசாகி மாம்பழத்தை திருடிச் சென்றதாக தெரிவித்த சங்கல் அதனை தவிர்ப்பதற்காகவே இந்த ஆண்டு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக கூறுகிறார். அந்த வகையில் தங்களது தோட்டத்தில் உள்ள 7 மாம்பழங்களை திருடர்களிடமிருந்து காப்பாற்ற முடிவு செய்த தம்பதியினர் 4 பாதுகாவலர்களை நியமித்துள்ளனர். மேலும் 3 ஜெர்மன் ஷெப்பர்ட், 3 உள்ளூர் நாய்கள் என மொத்தம் 6 நாய்களையும் தங்கள் பழத்தோட்டத்தை 24 மணி நேரமும் பாதுகாக்க வைத்துள்ளனர். தற்போது கூட ஒரு மாம்பழத்திற்கு 21,000 ரூபாய் வழங்குவதற்கு பலர் தயாராக இருப்பதாக கூறும் சங்கல் எத்தனை விலை கொடுத்தாலும் மாம்பழங்களை விற்கும் திட்டமில்லை என்கிறார். விதைகளை கொண்டு அதிக மரங்களை வளர்க்கவே பயன்படுத்தப் போவதாகவும் கூறுகின்றனர் சங்கல் தம்பதியினர்.